வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயரப்போகும் மின் கட்டணம், மக்களுக்கு வந்த அதிர்ச்சி அறிவிப்பு. தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரமாக்கியுள்ள இலங்கை மின்சார சபை ஊழியர்கள். ஜனாதிபதி நாளை அமெரிக்காவுக்கு விஜயம். பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளுக்கு பொது போக்குவரத்து உரிமம் கட்டாயம். அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சினை காரணமல்ல, சுகாதார அமைச்சர் விளக்கம். 8 பில்லியன் ரூபாவுக்கு மேலான பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, பிரதி அமைச்சர் கருத்து. செலவாக்கலையில் இரவில் சுற்றித் திரியும் சிறுத்தை, அச்சத்தில் பொதுமக்கள். மூதூரில் திடீர் சுற்றி வளைப்பு, வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. 2025ஆம் ஆண்டிற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் என்று. எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் 6.8% உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண உயர்வு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை 7.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு 3வது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு 7.83 பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது மின்சார சபைக்கான நிதி செலவுகள் 2.48 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் முறைசாரா முன்மொழிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் ஊழியர்கள் கடந்த 12 நாட்களாக சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலக உள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் முறைசாரா முன்மொழிவுகள், ஊழியர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் சட்டவிரோத நடவடிக்கைகள், நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகையை வழங்குதல் மற்றும் உரிய பதவி உயர்வுகளை வழங்குதல் உள்ளிட்ட 16 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை அமெரிக்காவிற்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அவர் அமெரிக்கா நோக்கி புறப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் எதிர்வரும் 24ஆம் திகதி அமெரிக்க நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்ற உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத்தும் உடன் பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். போலி நாணயத்தாள்கள் பொதுமக்களிடையே பரவலாக பரவி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரை 407,500 ரூபாய் போலி நாணயத்தாள்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைப்பற்றியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சினை காரணமல்ல என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அம்பாறை பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் செயல்முறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் வரவுள்ள அமைச்சர் தெரிவித்தார். நாம் ஏற்கனவே கொள்முதல் செய்த மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் வரவுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
மத்திய கலாச்சார நிதியத்தின் ஆளுநர் குழுவின் ஒப்புதல் இல்லாமல் 8 பில்லியன் ரூபாவுக்கு மேலான நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குழுவின் இறுதி அறிக்கையை தொடர்ந்து பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதற்கு பொறுப்பானவர்கள் மீது அவர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மரத்தில் தொங்கிய நிலையில் இன்று அதிகாலை ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வட்டவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சந்தன கமகே தெரிவித்துள்ளார். வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குயில்வத்த பகுதியை சேர்ந்த 62 வயதுடைய பெண்ணின் சடலமே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளது. தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தில் குறித்த பெண் தனது சேலையில் தொங்கிய நிலையில் இருந்ததாக தோட்ட தொழிலாளர்கள் வட்டவளை போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதன் அடிப்படையில் வட்டவளை போலீசார் குறித்த சடலத்தை மீட்டனர். இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிக்க வட்டவளை போலீசார் ஹட்டன் போலீஸ் பிரிவு புலனாய்வு குழுவின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து உரிமத்தை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் உரிமத்திற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் பொது போக்குவரத்து சாரதிகள் உரிமத்தை பெற வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் இப்போது ஆசன பட்டிகள் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சில பஸ்கள் தயாரிக்கப்பட்ட போது ஆசன பட்டிகள் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பஸ்களில் ஆசன பட்டிகள் பொருத்த முடியாதபடி மாற்றியமைக்க முடியும். இப்போது அவர்கள் என்னையும் போலீசாரையும் ஏமாற்ற தங்கள் குழந்தைகளின் பாடசாலை பைகளில் உள்ள பட்டிகளை அணிந்துள்ளனர். இந்த மக்களிடம் 50 பேரை ஒப்படைப்பது பொருத்தமானதல்ல. தீவிரமானவர்கள் பொது போக்குவரத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். எனவே மக்களை ஏற்றிச் செல்லும் ஒவ்வொரு சாரதியும் பொது போக்குவரத்து அனுமதி உரிமத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போது நாங்கள் சில திட்டங்களை வகுத்துள்ளோம். அதற்கமைய டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து உரிமத்தை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மூதூர் சந்தை பகுதியில் இன்று திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி என் ஹசாலி தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது 5 வர்த்தகர்களிடமிருந்து மனித பாவனைக்கு உதவாத மரக்கறி வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு குறித்த வியாபாரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆலோசனையும் வழங்கப்பட்டது. இவ்விசேட சோதனை நடவடிக்கையின் போது மனித பாவனைக்கு உதவாத வெங்காயம், கேரட், தக்காளி பழம், பப்பாசி பழம் போன்றன வியாபாரிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. லிந்துளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலவாக்கலை சென்ட் ஹோம்ஸ் தோட்டத்தில் இரவில் சுற்றித் திரியும் சிறுத்தையினால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தங்கள் தோட்டத்திற்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் வசிக்கும் குறித்த சிறுத்தை இரவில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் இரை தேடி வருவதாகவும் தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான நாய்களையும் கோழிகளையும் இரையாக இழுத்துச் செல்வதாகவும் மக்கள் கூறுகின்றனர். தற்போதைய சூழ்நிலை காரணமாக இரவில் வீட்டை விட்டு வெளியேறுவது சாத்தியமில்லை என்றும் சிறுத்தை ஏற்கனவே தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் பல நாய்களை இரையாக எடுத்து சென்றுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். லிந்துளை சென்ட் ஹோம்ஸ் தோட்டத்தில் மக்கள் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடித்து வேறு பொருத்தமான சூழலுக்கு அழைத்து சென்று விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள ஒரு நபரின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகியுள்ளதோடு மேற்படி வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயை இழுத்துச் செல்வதும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட 78 மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களில் இலங்கை கடற்படையினர் உள்நாட்டு கடற்பகுதியில் நடத்திய சோதனையின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. மீனவர்களுடன் 35 டிங்கி படகுகளையும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள், வெடிபொருட்கள் உள்ளிட்ட முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் திருகோணமலையை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளிலும் காரைதீவு முதல் நிந்தவூர் வரையிலான கடல் பகுதிகளிலும் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைதாகியுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்றொழில் திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
2025 ஆண்டிற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் இன்றைய தினம் அமாவாசை நாளில் நடைபெற உள்ளது. இன்று சர்வ பித்ரு அமாவாசை. நாளை நவராத்திரி பண்டிகை ஆரம்பமாகிறது. சூரிய கிரகணம் இலங்கை நேரப்படி இன்று இரவு 11 மணி முதல் அதிகாலை 3:23 மணி வரை இருக்கும். இரவில் நடப்பதால் இலங்கை இந்தியாவில் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. மேலும் இன்று ஆரம்பமாகும் சூரிய கிரகணம் தெற்கு பசிபிக் பெருங்கடல், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல், பாலினீசியா, மெலனேசியா, நோர்வோக் தீவு, வெலிங்டன் போன்ற நாடுகளில் இருந்து பார்க்கலாம். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் சில நாடுகளில் சூரியன் 80% வரை மறைந்து பகல் நேரம் திடீரென இருள் சூழ்ந்திருக்கும். சூரிய கிரகணம் நிகழும் இடங்களில் இருந்து பார்ப்பவர்கள் நேரடியாக பார்ப்பதை தவிர்க்கவும். விசேட கிரகண கண்ணாடிகள் அல்லது பாதுகாப்பான தொலைநோக்கிகள் மூலம் மாத்திரமே பார்க்க முடியும். இதனை தவறும் பட்சத்தில் கண்களுக்கு பாதிப்பு வரலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.